நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டியாக ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் ஒரு பிரெட் டோஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இது ஒரு ஓப்பன் பிரெட் டோஸ்ட் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெருசாக ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் ஒன்று ஃபைன் சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இப்போ டொமேட்டோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 1 by 1 வெஜிடபிள் ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். அந்த ரா டேஸ்ட் மாதிரி இந்த மசாலா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் இப்போ கேரட் ஒரு 2 minutes இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளோட சாண்ட்விச் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னோட சின்ன வேரியேஷன் இருக்கும், என்னோடய ஸ்டைலில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது 2 சைடுமே பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த மசாலாவை ஆட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக நம்ம பேக்கரி ஸ்டைலில் ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.